अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமங்கையாழ்வார் திருவாலி திருநகரி என்ற திவ்ய தேசத்தை தமக்கு அவதார ஸ்தலமாக கொண்டவர். அதாவது அந்த திருநகரிக்கு உட்பட்ட சிற்றூரான திருக்குறையலூர் என்கிற இடத்திலே அவதரித்தவர். அப்படிப்பட்டவர் தம்முடைய வீர தீர பராக்கிரமங்களாலே சோழவரசனுக்கு கப்பங்கட்டும் சிற்றரசனாயிருந்தார். அதற்கு மேலே இவர் குமுதவல்லியை மணம் செய்து கொள்வதற்காக அவளுடைய கட்டளைப்படி அல்லது அவளுடைய வேண்டுகோளின்படி தினந்தோறும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் செய்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். அப்படி 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம் செய்ய வேண்டும் தினந்தோறும் என்றால் எவ்வளவு செல்வம் வேண்டி இருக்கும் அதற்கு. தம்முடைய அரசியல கஜானாவிலே இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்தார். அதற்கு மேலே தேவப்பெருமாள் காட்டி கொடுத்த நிதி அதையும் எடுத்து அதையும் செலவழித்தார். எல்லாம் போதாமல் போய்விடவே இவர் வழிப்பறி செய்யவும் தொடங்கினார் என்று வழியடைவிலே யார் யார் அந்த காட்டு பாதையிலே பெரும் செல்வந்தர்கள் தவறான வழியிலே செல்வத்தை சேர்த்து வைத்துவிட்டு அப்படி செல்லுகிறார்களோ அவர்களிடத்தில் இருந்த செல்வத்தை எல்லாம் அபகரித்து இவர் பாகவதர்களுக்கு ததியாராதனம் செய்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கிற நிலையிலே பகவான் பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே இவரை திருத்தி அருள வேணும் என்று திருவுள்ளம் கொண்டான். இவரையும் நம்முடைய அடியவராக ஆக்கி இவருடைய திருவாக்கிலிருந்தும் அற்புதமான பாசுரங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் பற்றினான். ஆகினாலே இவர் யாராவது செல்வந்தர்கள் கிடைப்பார்களா என்று இவர் திருமணங்கொல்லை என்கின்ற ஒரு இடத்திலே அப்படி ஒளிந்து கொண்டு கிடந்தார். அப்பொழுது பகவானே என்ன செய்தான், ஒரு பெரிய கல்யாண கோஷ்டி வருவது போலே, அதாவது கல்யாணம் செய்து கொண்டு பெண்ணும் மாப்பிள்ளையும் வருவது போலே அந்த வழியாக பகவான் என்ன செய்தான், தன்னை ஒரு மணவாள பிள்ளையாக ஆக்கி கொண்டான். பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமி அவளையே தனக்கு மணவாட்டியாக அப்படி கொண்டான். இருவரும் சர்வாபரண பூஷிதர்களாய் எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அந்த காட்டு வழியாக அப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். திருக்கல்யாணம் முடிந்து செல்லுகிற தம்பதிகள் போல கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த திருமங்கை மன்னன், அப்பொழுது அவர் பரகாலன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெயரிலே வழங்கி வந்தவர் அவர் இவர்களை பார்த்தவுடனே இன்றைக்கு நமக்கு நல்ல வேட்டை கிடைத்தது, இவர்களிடத்திலே நிறைய செல்வம் இருக்கிறது, இவற்றையெல்லாம் பறித்து கொண்டால் இன்னும் பல நாள்களுக்கு பாகவத ததியாராதனத்தை நடத்தலாமே என்று அவர்களை மடக்கினார். மடக்கி கத்தியை காட்டி பயமுறுத்தினார். உங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கழற்றி வையுங்கள் என்று சொன்னார். உடனே அங்கே பெருமானும் பிராட்டியும் அல்லவா மணவாள பிள்ளையாகவும் மணவாட்டியாகவும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் ஒரு துணியிலே விரித்தார். அந்த துணியிலே ஆபரணங்களை எல்லாம் புகட்டு கொண்டே வந்தார்கள். எல்லா ஆபரணங்களையும் கழற்றி ஆகிவிட்டதா என்று பார்த்தால் அந்த மணவாள பிள்ளை, அதாவது அந்த பகவான், அவனுடைய திருவடிகளிலே அருகாழி மோதிரம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஆண்களும் காலிலே மெட்டி போன்ற ஒரு மோதிரத்தை அணிந்து கொள்வார்களாம் கால் விரல்களிலே. அந்த அருகாழி மோதிரம் அது ஒன்றை மட்டும் என்னால் கழற்றவே முடியவில்லை என்று இந்த மணவாள பிள்ளை சொன்னவுடனே அதை நான் கழட்டுகிறேன் என்று தம்முடைய கையாலே கழற்றி பார்த்தார். அப்பொழுதும் அவராலே கழற்ற முடியவில்லை திருமங்கை மன்னனாலே. உடனே தம்முடைய வாயை வைத்து பல்லாலே கடித்து அந்த ஆபரணத்தையும் கழற்றி விட்டாராம். அப்பொழுதுதான் இவருடைய மிடுக்கையும் வலிமையும் கண்ட அந்த மணவாள பிள்ளை வேடத்தில் இருக்கிற எம்பெருமான் கலியனோ கலியனோ என்றானாம். கலியன் என்றால் மிகவும் வலிமை உள்ளவன், மிடுக்கு உள்ளவன் என்று பொருள். நீர் கலியனோ, அவ்வளவு வலிமை பெற்றவரோ என்று அந்த திருமங்கை மன்னனை பார்த்து எம்பெருமான் கேட்டானாம். அதனாலே திருமங்கை மன்னனுக்கு கலியன் என்ற ஒரு பெயரும் தற்போதும் வழங்கி வருகிறது. இப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி அந்த ஆபரணத்தை எடுத்து விட்டார். அதற்கு பிறகு அங்கே வைத்திருந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் மூட்டையாக கட்டினார். அதை எடுக்க நினைத்த பொழுதோ அதை இவரால் எடுக்கவே முடியவில்லை. அது பூமியிலேயே ஒட்டி கொண்டார் போல அப்படியே நின்று விட்டது. எத்தனை முயற்சி செய்தும் அந்த மூட்டையை இவரால் எடுக்க முடியவில்லை.
உடனே அந்த மணவாள பிள்ளையை பார்த்து, நீ என்ன மந்திரவாதியா? ஏதேனும் மந்திரம் போட்டாயா? இந்த மூட்டையை என்னாலே எடுக்க முடியவில்லையே, என்ன மந்திரம் போட்டாய் சொல் என்று தம்மிடத்தில் இருந்த கத்தியை காட்டி அந்த மணவாள பிள்ளையை மிரட்டினார். உடனே எம்பெருமான் அப்பொழுதே ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்ய திருவுள்ளம் கொண்டு, ஆம், நான் ஒரு மந்திரம் இட்டிருக்கிறேன், அதனால்தான் இந்த மூட்டை உன்னாலே எடுக்க முடியவில்லை என்று சொல்ல, அது என்ன மந்திரம் என்று திருமங்க மன்னன் வாளை காட்டி கேட்க, உடனே அவனை அருகிலே அழைத்து காதிலே மிகவும் ரகசியமாக திருமந்திரத்தை உபதேசித்தானாம் எம்பெருமான். அதாவது ஓம் நமோ நாராயணாயா என்கின்ற அஷ்டாட்சரம் என்கின்ற அந்த மந்திரம் தான் திருமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அது சகல வேத சாரமாயிருக்கக்கூடியது. எல்லா வேதங்களுக்கும் சுருக்கம் இந்த திருமந்திரம் தான் என்று நம்முடைய பெரியோர்கள் காட்டுகின்றார்கள். ரிஷிகளாலே ஆழ்வார்களாலே இது பரிகிரகிக்கப்பட்ட மிகவும் கொண்டாட பெற்ற மந்திரம். அது மந்திரங்களுக்குள்ளே மிக மிக உயர்ந்த மந்திரம் ஆகினாலே அதற்கு பெரிய திருமந்திரம் என்றே பெயர். அப்படிப்பட்ட அந்த பெரிய திருமந்திரத்தை எம்பெருமான் திருமன் நாராயணன், அதாவது வயலாளி மணவாளன் என்று, அதாவது வயலாளி என்ற அந்த திருவாலி திருநகரிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு வயலாளி மணவாளன் என்பது பெயர். அவன்தானே இங்கே கல்யாண பிள்ளை கோலத்திலே வந்தான். ஆயினாலே அவன் திருமங்கை ஆழ்வாருடைய காதிலே மிகவும் ரகசியமாக அந்த திருமந்திரத்தை உபதேச செய்தவுடனே அந்த கணத்திலேயே திருமங்கை ஆழ்வாருக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது அந்த எம்பெருமானுடைய அருளாலே. அப்பொழுது எம்பெருமான் அவருக்கு மயர்வு அற அந்த அறியாமை எல்லாம் போகும்படியாக மதி நலம் ஞானம் பக்தி இரண்டையும் அருளினான் என்றபடியினாலே உடனே ஆழ்வார் அந்த உயர்ந்த ஞானம் பெற்றார். தம்மை பற்றிய நிலையை உணர்ந்தார், எம்பெருமானுடைய தன்மையை உணர்ந்தார், இந்த உலகம் பொல்லாதது என்று உணர்ந்தார். உடனே ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்து அற்புதமான பாசுரங்கள் வெளிவரத் தொடங்கின. இதுதான் திருமங்கை ஆழ்வாருடைய வரலாற்றினுடைய சுருக்கமான நிகழ்ச்சி. அந்த இடத்திலே அவர் என்ன செய்தார் என்றால் கத்தியை காட்டி மிரட்டார். உடனே எம்பெருமான் அவருக்கு திருமந்திரத்தை அருளி செய்த அந்த கணத்திலேயே ஞானம் பெற்றவரான அவர் திருமங்கை மன்னன் அங்கேயே திருமங்கை ஆழ்வாராக ஆகிவிட்டார். அப்படி அந்த ஆழ்வாராக ஆகி அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி முதலான அத்தனை விஷயங்களிலும் அப்படியே ஆழங்கால் பட்டு மூழ்கிவிட்டார். மூழ்கி அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் தான் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்கின்ற 6 திவ்ய பிரபந்தங்களாக அப்படி அவருடைய திருவாக்கிலிருந்து வெளியிலே வந்தன. அந்த 6 திவ்ய பிரபந்தங்களிலே பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் இந்த 3 திவ்ய பிரபந்தங்கள் 2ஆம் ஆயிரத்திலேயும், திருவழுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அவை 3ஆம் ஆயிரத்திலேயும் நாதமுனிகளாலே இடம்பெற செய்யப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட பெரிய திருமொழியை நாம் அனுபவிப்பதற்கு முன்னாலே அந்த பெரிய திருமொழிக்கு அமைந்துள்ள தனியன்களினுடைய பொருளையும் மிகவும் சுருக்கமாக பார்ப்போம். பெரிய திருமொழிக்கு 4-5 தனியன்கள் அமைந்துள்ளன. முதலிலே வடமொழியிலே அமைந்துள்ள தனியன், அது திருக்கோளூர் நம்பி என்பவர் அருளி செய்ததாக சொல்லப்படுகிறது. அதிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், அந்த திருமங்கை ஆழ்வாரை நான் நெஞ்சால் நினைக்கிறேன், வணங்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாஷாபிஹி ஆவித்யன் நிஹதந்தமஹா என்று கலயாமி கலித்வம்சம். கலித்வம்சம் என்றால் கலியை அழித்தவர், கலிபுருஷனை வென்றவர் தம்முடைய ஞான பக்தி வைராக்கியங்களாலே. அப்படிப்பட்ட கலயாமி கலித்வம்சம், கலயாமி என்றால் அவரை நெஞ்சால் நினைக்கிறேன், அவரை வணங்குகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் கவிம் லோக திவாகரம், அவர் ஒரு கவி, உலகத்துக்கெல்லாம் திவாகரன் என்றால் சூரியன் போலே. அந்த சூரியன் வெளியிருளை அகற்றுகிறான். ஆனால் இந்த திருமங்கை ஆழ்வாரோ தம்முடைய அற்புதமான பாசுரங்கள், அதிலே அமைந்துள்ள தத்துவார்த்தங்களாலே நம்முடைய நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அகவிருளை அகற்றுகின்றார். ஆகையினாலே இவர் லோக திவாகரர், இந்த உலகத்திற்கெல்லாம் சூரியன் போன்றவர். கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாஷாபிஹி, சூரியனுடைய கிரணங்கள் அது நம்முடைய அதாவது வெளியிருளை அகற்றுகின்றது. ஆனால் இவருடைய கோ என்றால் வாக்கு. திருமங்கை ஆழ்வாருடைய கோபிஹி பிரகாஷாபிஹி, அந்த வாக்குகளுடைய
ஒரு பெருமையாலே என்ன ஆகிறது என்று கேட்டார். எஸ்ய கோபி பிரகாசாபிகி அந்தம் நிகதம் என்று இருளானது நமக்கு போக்கப்படுகிறது என்று எஸ்ய கோபி பிரகாசாபிகி ஆவித்யதே என்று இப்படி அந்த திருமங்கை ஆழ்வாருடைய திருவாக்குகளாலே அப்படி நமக்கு அகவருளெல்லாம் தொலைகிறது அல்லவா. அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வாரை நான் வணங்குகிறேன் என்று இந்த வடமொழி தனியனிலே தெரிவிக்கப்படுகிறது. கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் எஸ்ய கோபி பிரகாசாபிகி ஆவித்யம் நிகதந்தமஹா என்று தமஹா நம்முடைய அந்த தமஹா நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அறியாமையாகிற இருளானது அது நிகதம் என்றால் அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது. திருமங்கை ஆழ்வாருடைய அந்த திருவாக்குகள் அதிலே பொதிந்திருக்கிற ஒரு அர்த்த விசேஷங்கள் நாம் மேலே அனுபவிக்க போகிறோமே. அவர் ஒவ்வொரு திவ்ய தேசமாக சென்று ஆங்காங்கே எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து அர்ச்சாவதாரமே நமக்கு எல்லோருக்கும் உய்வதற்கு வழி என்று காட்டி கொடுத்தார் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த திருமங்கை ஆழ்வாருடைய திருவாக்குகள் அது நம்முடைய அகவர்களை போக்குகின்றது. ஆகையினாலே திருமங்கை ஆழ்வார் ஒரு சூரியன் போன்றவர் என்று அவரை கவிம் லோகதிவாகரம் என்று இப்படி மிகச்சிறந்த கவியாய் உலகத்திற்கெல்லாம் சூரியன் போல அகவிருளையும் ஒழிப்பவராய் இருக்கின்ற இந்த கலித்வம்சம் அதாவது கலிபுருஷனையும் அழித்தவரான அந்த அவரை நான் கலையாமி அவரை நான் நெஞ்சிலே இருத்துகிறேன் வணங்குகிறேன் என்று இந்த முதல் தனியன் இது திருக்கோளூர் நம்பி என்பவர் அருளி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 தனியன்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம்.